மதுபானம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. பொதுவாக வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க, நான் வெஜிடேரியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ வெஜிடேரியன்ஸ் ஆப்வியஸ்லி காய்கறிகள் மட்டும்தான் சாப்பிடுவாங்க. ஆனால் நான் வெஜிடேரியன் வந்துட்டு சிக்கன், மட்டன் இந்த மாதிரியான அனிமல் சம்மந்தப்பட்ட அந்த உணவுப் பொருட்களையுமே சாப்பிடுவாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த ஆல்கஹால்னு ஒன்று இருக்கே, இதை வந்து வெஜ்ஜில் இருக்கிறவங்களும் குடிப்பாங்க, நான்வெஜ்ஜில் இருக்கிறவங்களும் குடிப்பாங்க. அப்போ இதை எப்படி வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரித்து பார்ப்பாங்க. ஒருவேளை அப்படி எப்படி பார்க்குறது அப்படின்ற டவுட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஆல்கஹால்லையுமே வெஜ் நான்வெஜ் அப்படின்னு பிரிக்கலாம். அந்த பாட்டில்லையே குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பச்சை கலரில் குறியீடு இருக்குமா, அந்த குறியீடு வந்து வெஜ் அப்படின்னு குறிப்பிடுது. நான்வெஜ் அப்படின்னா அந்த குறியீடு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லப்படுது. இதையும் தாண்டி இதெல்லாம் வெஜ்ஜுப்பா, இதெல்லாம் நான்வெஜ்னு போட்டு உடச்சிரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு சில மதுபானம்லாம் வந்துட்டு அனிமல் கொழுப்பு வந்து அதில் ஆட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் பியர், வைன் இந்த மாதிரியான சில இதுகளில் விலங்குகளுடைய கொழுப்புகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த மாதிரியான பட்சத்துல அது வந்து நான்வெஜ்ஜான ஒரு ஐட்டம் அப்படின்றதன் அடிப்படையில தான் வரும். ஆனா பெரும்பாலும் மதுபானங்கள் வந்துட்டு நொதித்தல் முறையில தான் தயாரிக்கப்படுது. இதுல பூஞ்சைகள் இருக்கும். அதனால இது வந்து கிட்டத்தட்ட வெஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொரு புறம் மதுபானங்கள் உருவாக்குறதுல தானியங்கள், பழங்கள், காய்கறிகள்லாம் வந்துட்டு ஆட் பண்றாங்க. ஸோ அதெல்லாமும் வெஜ்ல தான் வரும். ஸோ இதுல ஸ்பெசிஃபிக்கா வோட்கா, விஸ்கி, ரம் இதுலலாம் வந்துட்டு விலங்குகளுடைய கொழுப்பு வந்து சேர்க்க மாட்டாங்க. ஸோ வோட்கா, விஸ்கி, ரம் வந்துட்டு வெஜ் அடிப்படையில் தான் வரும். பியர், வைன்ல மேபி சம்டைம்ஸ் விலங்குகளுடைய கொழுப்பு சேர்ப்பாங்களாம், அது நான்வெஜ் அடிப்படையில் வரும். ஒரு சில கம்பெனிஸ்ல இருந்து மட்டும்தான் அந்த கிரீன் கலர் குறியீடு கொடுக்குறாங்க, அது வெஜ் அப்படின்றதுன்னு அடிப்படையில் வருது. ஸோ வீகன், நான் கம்ப்ளீட்டாக வெஜ் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த குறியீடுகளை பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த மதுபானம் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.